ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆண்ட்ரூ ஃபுட்ஸ் தமிழ். இன்றைக்கி நான் எங்கே வந்திருக்கேனாக்கா, இன்றைக்கி என் கிச்சனில் நான் சமைக்கல. ஏன்னா கொஞ்சம் அப்படி நான் ஆஃபீஸ் வந்திருக்கேன். ஆஃபீஸ் வந்துட்டு பசி ஆச்சுன்னு சொல்லிட்டு மதியம் லஞ்சுக்கு அப்படியே இந்த மோஸ்ட் ஃபேமஸான ஹோட்டல் ராமேஸ்வரம் கேஃபேக்கு வந்திருக்கோம். நான் மசாலா தோசை சாப்பிட்லான்னு வந்துருக்கிறேன். அங்கே நான் தோசை சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ எப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோவில் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே வந்தோன்னே லெஃப்ட் சைடில் நம்மளுக்கு ஒரு காஃபி கார்னரு. அந்த காஃபி கார்னர் அப்படி சுற்றி பார்த்தாக்கா ஜனங்கள்லாம் ஜாலியாக சாப்பிட்ணுக்கிறாங்க. நம்மளும் அவங்க கூட செஞ்சு ஜாலியாக சாப்பிடல வாங்க. அதுக்கு நம்ம போய் கவுண்டரில் ஃபஸ்ட்டு பில் வாங்கிடலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பில் கவுண்டரில் வந்துட்டோம். இந்த மேலே ஓடுங்கிற டிஸ்பிளே போர்டு வந்து என்னென்ன ஐட்டம்ஸு அதோட ரேட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குதுன்னு இந்த டிஸ்பிளே போர்டு நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம். நம்ம வாங்க வந்துக்கிறது ஒரு மசாலா தோசை, ஒரு காஃபி. வாங்க அது பில் வாங்கி நம்ம போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இங்கே பில் வாங்கியாச்சு. நான் ஒரு கீ பொடி மசாலா தோசை ப்ளஸ் ஒரு ஃபில்டர் காஃபி வாங்கியிருக்கேன். அந்த தோசையோட ரேட் வந்து 140, காஃபியோட ரேட் வந்து 40. பாருங்கள், இப்போ ராமேஸ்வரம் கேஃபே ஓப்பன் கிச்சன். இங்கே என்ன செய்கிறாங்க நம்ம எப்படியே ஓப்பனாக பார்க்கலாம் வாங்க லைவாக உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், இங்கே ராமேஸ்வரம் கேஃபேல டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. ஏன்னா அவர் பிறந்தவர் ராமேஸ்வரம், அதனால அவரோட இன்ஸ்பிரேஷன் வச்சு தான் இந்த ஹோட்டலில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஓனர் பாருங்கள், சுற்றிடும் ஜனங்க எவ்வளோ பேர் சாப்பிட்றாங்க. இந்த ஹோட்டலில் மட்டும் என்றைக்கு ரஷ் குறையாது. பாருங்கள், நம்ம தோசை ரெடியாக இருக்குது. நம்மளோட நம்பர் 616. பாருங்கள், அப்போ காத்தால எவ்வளோ தோசை போய்க்குது. என் நம்பர் 616. என் தோசை ரெடியாக இருக்குது. வாங்க ரெடி ஆகிட்டு பிறகு டேபிளுக்கு வரும் காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம டேபிளுக்கு தோசை வந்துச்சு. பார்க்குறதுக்கு நல்லா ப்ரௌனாக நல்லா அழகாக சூப்பராகுது. நல்லா மொறுன்னு ஃபுல்லாக நெய்யெல்லாம் ஊற்றி அந்த பொடியெல்லாம் போட்டு பார்க்குறதுக்கே நல்லா சூப்பராக வாசனாலாம். இது சாப்பிட்றதுக்கு எப்படி இருக்குன்னு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சாப்பிட்லாம். இப்போ நான் சாப்பிட போகிறேன். நல்லா ஒரு தோசை. அந்த நெய்யோட ஃபுல் நெய் ஊற்றிக்கிறாங்க. அந்த ஃபுல் நெய் வாசனை, அப்புறம் அந்த பொடியோட வாசனை, ஃப்ளேவரு எல்லாம் நல்லா இருக்குது. பரவாயில்ல, நீங்கள் சாப்பிட்லாம், நல்லா இருக்குது. அப்போ லாஸ்ட்டாக நான் ஒரு காஃபி வாங்கியிருக்கேன். அந்த காஃபி குடிச்சிட்டு எப்படின்னு சொல்கிறேன் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கள் காஃபி குடி ஸ்டார்ட் பண்ணிட்டேன். காஃபியோட டேஸ்ட் வந்து ஓகேன்னு தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா ரொம்ப சூப்பர் ப்ரொமோட்னு சொல்ல முடியாது. தோசை கேட்குறீங்களா, சூப்பர், நல்லா இருக்குது. தோசையோட ரேட்டுக்கு நம்ம கொடுத்த காசுக்கு தோசை வர்த்து. ஏன்னா அது மேலே ஊற்றுற நெய் அந்த பொடியெல்லாம் நல்லா நிறைய போட்டு தராங்க. ஓகே, அந்த காஃபி வந்து நார்மல் தான் இருக்குது. காஃபியோட ரேட்டு வந்து 40 ரூபா. அந்த ரேட்டுக்கு வந்து காஃபி கொஞ்சம் உணவு நல்லா பெட்டராக இருக்கணும்னு தோணுது. மற்றபடி எல்லாமே சூப்பராகுது, நல்லாகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வந்து ஃபேமிலியோட ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு கமெண்ட் சொல்லுங்கள். நீங்களாம் இதோடு என் வீடியோ முடிச்சுக்கிறேன். என் சேனல் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நோட்டிஃபிகேஷன் நம்புங்க. இதோட அடுத்த வீட்டில் சந்திக்கலாம். ஓகே, பாய்.